அனைவருக்கும் வணக்கம். கன்னிராசினியர்களுக்கு அடுத்த 7 நாட்கள் உங்களுடைய வாழ்வில் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரகநிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவை தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில் கன்னிராசியை சேர்ந்த உத்திரம் 2ஆம் பாதம் முதல் அஸ்தம் சித்திரை 2ஆம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு அடுத்த 7 நாட்கள் முழுவதுமே குடும்ப சூழ்நிலை ரீதியாக மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, உங்களுடைய ராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்து கிரகங்கள் உங்களுடைய ஆற்றலை வளர்க்குங்க. இதன் காரணமாக எந்த ஒரு செயலை செய்வதாக இருந்தாலும் அவற்றை துரிதமாக முடித்து வெற்றி காண இருக்கீங்க. புதிய முயற்சிகளில் ஏற்பட்டு வந்த தடங்கல்கள் தாமதங்கள் நீங்க நல்ல ஒரு முன்னேற்றம் உங்களுக்கு ஏற்பட இருக்குதுங்க. 6ஆம் இடத்தில் சில கிரகங்கள் இருப்பதால் பல விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக நடைபெறுங்க. அதே போல் 10இல் ராகு இணைந்திருப்பதால் தொழில் போட்டி இருந்தாலும் தொழில் வளர்ச்சி இருக்குங்க. நூதன முயற்சிகளினால் தொழில் வளம் பெருக இருக்கு. ராகுவுடன் சூரியனும் இணைந்து இருப்பதால் பல நற்பலன்கள் கிடைக்க வாய்ப்புகள் உண்டுங்க. புதிய திட்டங்கள் உருவாவதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைந்த ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது. இப்படிப்பட்ட சந்தர்ப்ப சாதகங்களை பயன்படுத்தி கொள்ளுங்க. அதே போல் பல நற்பலன்கள் இந்த வாரத்தில் கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு. புதிய திட்டங்கள் உருவாகும். குறிப்பா சூரியன் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்தில் இருப்பதால் அரசாங்க காரியங்கள் சாதகமாக முடியுங்க. போட்டித் தேர்வுகளில் வெற்றி நிச்சயம் உண்டு என்பதால் நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. தொடர்ந்து அதற்கான முயற்சிகளை நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாங்க. அதே போல் கன்னிராசினியர்களை பொறுத்த வரைக்கும் சுபர் கிரகங்கள் 6இல் இருப்பதால் விரும்பத்தகாத சில விஷயங்களும் உண்டுங்க. சிறு கடன் எளிதில் தீரக்கூடிய நோய்கள் ஏற்படலாம். கூடுமான வரைக்கும் கடன் வாங்குவதை தவிர்த்து கொள்வது மிக மிக நல்லது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் உறுதியளிக்குது. அதே போல் இத்தருணங்கள்ல புதிய திட்டங்கள் உருவாகும். குறிப்பா சூரியன் 6ஆம் இடத்தில் இருப்பதால் அரசாங்க காரியங்கள் சாதகமாக முடியுங்க. சுபர் கிரக 6இல் இருப்பதால் விரும்பத்தகாத சில விளைவுகள் உண்டுங்க. இத்தருணங்கள்ல சிறு கடன்கள் எளிதில் தீர்க்கக்கூடிய நோய்கள் ஏற்படலாம். உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க. சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை எடுத்துக்கொள்வது நல்லதுங்க. அதே போல் வருமானத்தில் அவ்வப்பொழுது சிக்கல்கள் உண்டுங்க. வாகனங்களில் கவனம் செலுத்துவது நல்லது. அதே போல் இத்தருணங்களில் ஒரு சில விஷயத்தில் அதிக ஜாக்கிரதையாக இருப்பதை கிரகநிலைகள் உறுதியளிக்குது. அது மட்டும் இல்லாமல் கன்னிராசினியர்களை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் வருமானத்திற்கு மீறிய செலவுகள் சரிசமமாகவே இருக்குங்க. கூடுமான வரைக்கும் திட்டமிட்டு செலவு செய்யாவிடில் இந்த வாரத்தினுடைய கடைசியில் பண தட்டுப்பாடு ஏற்படக்கூடுங்க. கணவன் மனைவியிடையே சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு வாக்குவாதத்தில் முடியும். இது மாதிரியான நேரங்களில் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து அனுசரித்து நடந்து கொள்வது தேவையில்லாத வீண் பிரச்சனைகள் ஏற்படாமல் இருக்க உதவிகரமாக இருக்குங்க. அதே போல் திருமண முயற்சிகளில் நீங்கள் எதிர்பாராத தடங்களும் தாமதங்களும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அது பொறுமையாக இருங்க. பெண் அல்லது பிள்ளைகளில் ஒருவர் உத்தியோகம் காரணமாகவோ அல்லது வேறொரு காரணங்களுக்காகவோ வெளிநாடு சென்று வரும் வாய்ப்பு உள்ளதையும் கிரக நிலைகள் எடுத்துக்காட்டுது. உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க. சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை எடுத்துக்கொள்வது நல்லது. என்றோ பட்ட கடன்கள் கவலைகளை கூடுமான வரைக்கும் இந்த வாரத்தில் அந்த கடனை அடைப்பதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளும் போது சிறந்த முன்னேற்றம் நிச்சயம் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் மீண்டும் மீண்டும் உறுதியளிக்குது. கன்னிராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு இந்த அடுத்த 7 நாட்கள் முழுவதுமே மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, தற்போது நடைபெற்று வரும் தசாபுக்திகள் அனுகூலமாக இல்லை அப்படின்னா மேலதிகாரிகளுடைய அதிருப்திக்கும் சீற்றத்திற்கும் ஆளாக இருக்குங்க. உங்களுடைய பொறுப்புகளில் அதிக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியதன் அவசியத்தை கிரகநிலை வற்புறுத்துதுங்க. சில அதிகாரிகளுக்கு இடமாற்றம் ஏற்படுவதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்கு. கூடுமான வரையில் மேலதிகாரிகளுடன் அனுசரித்து நடந்து கொள்வது மிக மிக நல்லது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் உறுதியளிக்குதுங்க. அதே போல் வெளிநாடு சென்று பணியாற்ற வேண்டும் என்ற விருப்பம் உள்ளவர்கள் அதற்கான முயற்சிகளை இப்போது நீங்கள் தாராளமாக முயற்சிக்கலாம். நல்ல முன்னேற்றம் ஏற்படுங்க. அதே போல் கன்னிராசி சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களை பொறுத்தவரை விற்பனையும் லாபமும் பாதிக்கப்படுவதற்கு சாத்தியக்கூறுகள் வாய்ப்புகள் கிடையாதுங்க. அதே போல் பலருக்கு நிதி நெருக்கடி ஏற்படும்
ஏற்படுவதற்கான வாய்ப்புகளாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பங்குதாரர்களில் சிலர் கருத்து வேற்றுமை காரணமாக விலக நின்ற நிதி நிறுவனங்களுடைய சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்படக்கூடும். புதிய முதலீடுகளில் தற்போதைக்கு ஈடுபடாமல் இருப்பது உங்களுடைய எதிர்காலத்திற்கு மிக மிக நல்லது என்பதை கிரக நிலைகள் உறுதியளிக்கிறது. வியாபாரம் சம்பந்தமாக வெளிநாடு அல்லது வெளிநாட்டிற்கு செல்ல வரவேண்டிய நிர்பந்தம் ஏற்பட இருக்குதுங்க. அதே போல் கூடுமான வரையில் முன்பணம் இல்லாமல் சரக்குகள் அனுப்புவதை தவிர்ப்பது அவசியங்க. அதே போல் கலைத்துறையினரை பொறுத்த வரைக்கும் வாய்ப்புகள் குறையுங்க. அதே போல் நடிகைகளும் வாழ்க்கை வசதிகள் குறைய இருக்க மக்களிடையே செல்வாக்கு பாதிக்கப்படக்கூடுங்க. அதே போல் புதிய பல தயாரிப்பாளர்கள் புதுமுகங்களை தேடி செல்வார்கள். ஆனால் உங்களுடைய வருமானம் பாதிக்கப்படுங்க. அதனால் கவனமாக இருப்பது நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துது. அதே அரசியல் துறையினரை பொறுத்த வரைக்கும் மூத்த தலைவர்களின் போக்கில் அதிருப்தி ஏற்படுங்க. கட்சியில் உங்களுடைய எதிர்ப்பு உருவாகி வளர்ந்து வருவதை இன்னமும் நீங்கள் உணர்ந்து கொள்ளாதது வியப்பை தருகிறது. உங்களுடைய அரசியல் வாழ்க்கையில் முக்கிய முடிவு ஒன்றை எடுத்து காட்டுதுங்க. அந்த வகையில் மக்கள் மத்தியில் நல்ல ஒரு ஆதரவும் உங்களுக்கு கிடைக்க இருக்கு. இதனால் நிகழ இருக்கும் சட்டமன்ற தேர்தலில் உங்களுக்கு பொறுப்போ அல்லது பதவியோ கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைந்த ஒரு தருணமாக தான் அமைதுங்க. இத்தருணங்களில் தடங்களும் தாமதங்களும் நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றத்தை இப்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க. அதே போல் இந்த தருணங்களை இனியும் தாமதிக்காமல் உங்களுடைய முடிவை ஏற்றுக்கொள்வது நல்லது. அதே போல் மாணவ மாணவியரை பொறுத்த வரைக்கும் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்கு வித்யாகாரகரான புதன் அவ்வளவு சாதகமாக மாறி வருகிறார். அதே போல் தடங்களும் குழப்பமும் மாணவ மாணவியரின் மனதை கவலையில் ஆழ்த்துங்க. அதனால் கவனமாக இருப்பது மிக மிக நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் உறுதியளிக்குதுங்க. அதே போல் வெளிநாடு சென்று உயர்கல்வி பயில திட்டமிட்டுள்ள மாணவ மாணவியர் பொறுத்த வரைக்கும் சற்று தீர சிந்தித்து வெளிநாடு செல்வதை பற்றி முடிவெடுப்பது நல்லதுங்க. ஏனெனில் வெளிநாடு செல்வதற்கு கிரக நிலைகள் தற்போது சாதகமாக இல்லை என்பதால் அதிக கவனத்தோடு இருப்பது மிக மிக அவசியம். அதே போல் இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் விவசாயத்துறையினரை பொறுத்த வரைக்கும் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது விவசாயத்திற்கு மிகவும் அவசியமான மூலப்பொருட்கள் கிடைப்பதில் பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குதுங்க. அதனால் அதிக கவனத்தோடு இருப்பது மிக மிக நல்லது என்பதை கிரக நிலைகள் தெளிவுபடுத்துது. அதே போல் பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது விவசாயத்திற்கு மிகவும் அவசியமான மூலப்பொருட்களுடைய விலை உங்களுக்கு கிடைக்க இருக்குதுங்க. அதே போல் பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் கன்னிராசி பெண்களின் இயற்கையிலேயே எளிதில் உணர்ச்சி வசப்படக்கூடியவர்கள், சிறு துன்பத்தையும் தாங்கிக் கொள்ள முடியாதவர்கள். அதனால் அவர்களிடம் கவனமாக இருப்பது நல்லதுங்க. இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் துலாம் ராசினியர்களான உங்களுக்கு கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது அருகிலுள்ள திருக்கோவில் ஒன்றில் மாலையில் பசுனை அல்லது எள்ளெண்ணெய் தீபம் ஏற்றி வாங்க எண்ணற்ற நன்மைகள் ஏற்படும்.